தென்னாப்பிரிக்காவை பந்தாடிய இந்தியா முதலாவது ஒருநாள் போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா முதலாவது ஒருநாள் போட்டி இன்று ஜோஹன்னஸ்பர்க் மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற தென் ஆப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது. மேலும் இன்றைய போட்டிக்கான இந்திய அணியில் சாய் சுதர்ஷன் அறிமுக வீரராக களமிறங்கினார். தென் ஆப்பிரிக்க அணி தரப்பில் நந்த்ரே பர்கர் அறிமுக வீரராக களம் இறங்கினார். இதையடுத்து களமிறங்கிய தென் ஆப்பிரிக்க அணிக்கு ரீசா ஹென்ட்ரிக்ஸ் மற்றும் டோனி டி சோர்சி ஓபனிங் ஜோடியாக களமிறங்கினார். இதில் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் மற்றும் மூன்றாவது விக்கெட்டிற்கு களமிறங்கிய ரஸ்ஸி வேண்டர் டுசன் ஆகியோர் ரன்கள் ஏதுமின்றி அர்ஷ்தீப் சிங்கின் முதல் ஓவரிலேயே அடுத்தடுத்த பந்துகளில் விக்கெட்டை இழந்து பெவிலியன் திரும்பினர். பின்னர் களமிறங்கிய கேப்டன் எய்டன் மார்க்ராம் சோர்சியுடன் இணைந்து நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதன்பின் 2 பவுண்டரி 2 சிக்சர்கள் என 28 ரன்கள் எடுத்திருந்த சோர்சியின் விக்கெட்டையும் அர்ஷ்தீப் சிங் கைப்பற்றினார். பின்னர் எய்டன் மார்க்ராம் 12 ரன் வெளியேறினார். அதிரடி வீரர்கள் ஹென்ரிஸ் கிளாசன், டேவிட் மில்லர், வியான் முல்டர் ஆகியோரும் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்து பெவிலியனுக்கு நடையை கட்டினார். அதன்பின் களமிறங்கிய ஆண்டிலே பெஹ்லுக்வாயோ ஒரு முனையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஸ்கோரை உயர்த்த, மறுமுனையில் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் தென் ஆப்பிரிக்க வீரர்கள் தடுமாறினர். அதே சமயம் இப்போட்டியில் அரை சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட பெஹ்லுக்வாயோ 3 பவுண்டரி 2 சிக்சர்கள் என 33 ரன்கள் எடுத்த நிலையில் அர்ஷ்தீப் சிங் பந்துவீச்சில் விக்கெட்டை இழந்தார். இதன் மூலம் அர்ஷ்தீப் சிங் தனது 5 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். இதனால் தென் ஆப்பிரிக்க அணி 26 புள்ளி 2 ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 116 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் அபாரமாக பந்து வீசிய அர்ஷ்தீப் சிங் 5 விக்கெட்டுகளையும், ஆவேஷ் கான் 4 விக்கெட்டுகளையும் கைப்பற்ற குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார். இதையடுத்து 117 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணிக்கு ருதுராஜ் கெய்க்வாட் மற்றும் சாய் சுதர்ஷன் ஓபனிங் ஜோடியாக களம் இறங்கினர். இதில் ருதுராஜ் கெய்க்வாட் 5 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் விக்கெட்டை இழந்து ஏமாற்றம் அளித்தார். இதையடுத்து சாய் சுதர்ஷனுடன் இணைந்த ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதில் தனது அறிமுக போட்டியில் களமிறங்கிய சாய் சுதர்ஷன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் தனது முதல் அரை சதத்தை பதிவு செய்து அசத்தினார். இதன் மூலம் அறிமுக போட்டியில் அரை சதம் முதல் தமிழக வீரர் எனும் சாதனையையும் சாய் சுதர்ஷன் படைத்துள்ளார். அதே சமயம் மறுபக்கம் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஸ்ரேயாஸ் ஐயரும் தனது அரை சதத்தை பதிவு செய்த கையோடு அம்பாத்தி 2 ரன்களில் விக்கெட்டை இழந்தார். இருப்பினும் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்த சாய் சுதர்ஷன் 9 பவுண்டரிகளுடன் அம்பாத்தி 5 ரன்களை சேர்த்து அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தார். இதன் மூலம் இந்திய அணி 16.4 ஓவர்களில் இலக்கை எட்டியதுடன் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியது.